ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அழகான ஒரு கதை கவிதை பார்க்க போகிறோங்க. அது என்ன கதை என்ன கவிதைங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது ஒரு அழகான காலேஜ், அந்த காலேஜில் ஒரு அழகான லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தங்களோட வாழ்க்கையில் லவ்வை வீட்டில் சொல்கிறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க மற்ற லவ்வர்ஸ் மாதிரி டைம் பாஸ்க்கு லவ் பண்ணல. இவங்க உண்மையாகவே நிஜமாவே லவ் பண்ணாங்க. அப்பப்போ பார்க்கர்லேயும் வெளியில் மீட் பண்ணிக்கிடுவாங்க. மீட் பண்ணி அவங்க பேசிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பார்க்கில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அன்னைக்கு என்ன பேசுனாங்கன்னா, அதாவது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, நம்மளுக்கு தேர்ட் இயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படி நம்ம பார்க்குறது, மீட் பண்ணுறது, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் பற்றி பேச இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதர்ச்சியாக அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அந்த பார்க்கில் உட்காந்து இவங்கள பார்த்துட்டாங்க. ஆனால் இவங்க அவங்கள பார்க்கல, அவங்க அப்பா இவங்கள பார்த்துட்டாங்க. சரி என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இவங்கள நோட்டம் பார்க்க ஆரம்பித்தார். அப்புறம் இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அதாவது அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம எப்படியாட்டும் சேர்ந்து வாழணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீயும் படிக்க முடிக்க போகிற, ஆனால் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவாங்க, கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இப்போ ஒன்று நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படி நம்ம வாழ்வோம், எனக்குன்னு ஒரு வேலை இல்லை, நமக்குன்னு ஒரு வீடு வேணும், எல்லாமே பார்க்க வேண்டியது, அதனால் அவசரத்தில் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, சரி சீக்கிரம் நீ நல்ல முடிவாக நீயே சொல்லு, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வச்சுருவாங்க, அதுக்குள்ளே நீ ஏதாட்டும் ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. இதை அவரு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், ஒன்று நீ எதுவும் கவலைப்படாத, அதாவது எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நான் நல்லா படித்து கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை, நான் எப்படியும் கலெக்டர் ஆயிடுவேன், நீயும் உனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நீ டீச்சர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருப்பல அடிக்கடி, நீயும் நல்ல படி, நல்ல ஒரு டீச்சராக ஒரு நல்ல ஸ்கூலுக்கு வேலைக்கு கிளம்பு, நானும் கலெக்டர் ஆயிடுவேன், நீயும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவேன், அப்படி 2 பேரும் நல்ல பொசிஷன் வந்து நம்ம குடும்பத்தில் பேசுவோம், நீ உன் குடும்பத்தில் பேசு, நான் என் குடும்பத்தில் பேசுகிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து பேசுவோம், கண்டிப்பாக இதை ஒத்துக்கிடுவாங்க, அது வரைக்கும் நம்ம பொறுமை காப்போம், அதாவது உனக்கு லட்சியம் இருக்குது, நான் இது செய்கிறேன்ப்பா அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், அதாவது நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம மட்டும் சேரக்கூடாது, நம்ம பெற்றோரும் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, அவங்களும் நம்மளோட சேர்ந்து இருக்கணும், அதனால் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம், அவங்களும் நம்மளோட சேர்ந்தால் தான் அது உண்மையான நம்ம காதல் ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதை கேட்டு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா, எப்படி ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவளும் சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் உட்காந்து அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கு, அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார், இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டாரு. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசி சொன்ன மாதிரி அந்த பையனும் நல்லா படித்தான், படித்து நல்ல ஒரு கலெக்டராக வந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அதுவும் சொன்ன மாதிரியே அதுவும் நைட்டு பகலுமாக உட்காந்து படித்து அது ஆசைப்பட்டது மாதிரியே ஸ்கூல் டீச்சராகவும் ஆயிடுச்சு. ஸ்கூல் டீச்சராகி 2 பேருமே நல்ல பொசிஷனுக்கு வந்தாங்க. பொசிஷனுக்கு வந்த உடனே அவங்க அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லுது, அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க, அவங்க அப்பா எதுவும் தெரியாத மாதிரியே சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க ஃபேமிலிகிட்ட பேசுனா இவங்களும் சரின்ட்டாங்க. அப்படி 2 ஃபேமிலியும் சரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் 2 ஃபேமிலியோட சம்மதத்தோட தன்னோட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மனநிறைவோட வாழ்ந்தாங்க. அப்படி மனநிறைவாக இருந்துட்டு ஒரு கவிதை எழுதுறாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு. அதாவது அவர் எழுதுறாரு என்னன்னா, வாங்க பார்க்கலாம். காதலிப்போம், காதல் என்றால் நீ என் மீதும் நான் உன் மீதும் வைத்திருப்பது மட்டும்தான் காதல் அல்ல, நம் மீது நம் பெற்றோர்கள் வைத்திருப்பதும் காதல்தான். நம் காதல் நாம் சேர்ந்து விட்டால் வென்றுவிடும், ஆனால் நம் பெற்றோர் நம் மீது வைத்திருக்கும் காதல் தோற்றுவிடும். நம் காதல் மட்டும் வென்றுவிட்டது என்று நாம் சொல்லக்கூடாது, நம் காதல் நம் பாசத்தால் நம் பெற்றோர்களையும் வெல்ல வேண்டும். அதாவது நம் காதலும் வெல்ல வேண்டும், நம் பெற்றோர் நம் மீது வைத்திருக்கும் காதலும் வெல்ல வேண்டும். பிறகுதான் நாம் கல்யாண மேடைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த கவிதை எழுதி முடிச்சாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க, கவிதை போல அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்தது. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கலனாலும் சொல்லுங்க.
இன்னொரு கதை கவிதையோட உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.